Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நம்ம simplification topic வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து part 2 வீடியோ. ஏற்கனவே part 1 வீடியோவில் போர்ட் மாஸ் கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூடவே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்துட்டு ஆட் ஆகிக்கோங்க. நாங்கள் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேஃபாக இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்ட் 1ல் வந்து பார்த்த போர்ட் மாஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது சிம்பிளிஃபிகேஷன் சம்மை அந்த ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணால் தான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே இந்த ரூல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ், அடுக்குகளின் விதிகள். ஓகேங்களா? ஸோ அடுக்குகளில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு சர்டைன் ரூல் இருக்குது. அந்த ரூல் படி தான் வந்து நம்ம அதை சால்வ் பண்ணணும். அந்த விதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் கூடவே நம்ம அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸும் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த பார்ட்டில் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான். இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன் இந்த பவரோட நம்ம ஆட் பண்ணுறோம், ஏன் சில பவரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து அமையும். கூடவே வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலாஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் சம் அப்படின்னு கொடுத்துட்டாலே நமக்கு போர்ட் மாஸ் கான்செப்ட் ப்ளஸ் இந்த ரூல்ஸ், இந்த வீடியோவில் உள்ள ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுக்குகளின் விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ் பவர் 1, ஸோ எக்ஸ் பவர் 1 அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே எக்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 பவர் 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 6 தான். எனிதிங் பவர் 1 அதே சேம் வேல்யூ தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் பவர் 1 அப்படிங்கிறது அதே வேல்யூ தான் வரும் எக்ஸு. ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 6 அப்படிங்கிறத நம்ம எக்ஸுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 6 பவர் 1 ஈக்குவல் டு 6 தான். ஸோ அதே போல் எக்ஸ் பவர் 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸாம்பிள் 7 பவர் 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு 1 தான் வரும். இதுவே 7 பவர் 1 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல 7 வரும். ஸோ 7 பவர் 0 இருக்கிறதுனால அதோட வேல்யூ அப்படிங்கிறது 1 தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்கள் எக்ஸ் பவர் மைனஸ் 1. எக்ஸ் பவர் மைனஸ் 1 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பாருங்கள் 1/x. ஓகேங்களா? எக்ஸ் பவர் மைனஸ் 1 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 1/x. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது வரும்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1/4. ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து 1/4. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 4th ஒன் எக்ஸ் பவர் எம் எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வந்து சேமாக இருக்குது. இங்கேயும் வந்து எக்ஸ் இருக்குது, இங்கேயும் வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என். ஓகேங்களா? பேஸ் வந்து சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா பவரை ஆட் பண்ணணும். பேஸ் வந்து சேமாக இருந்து மேலே வந்து பவரில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா பேஸ் வந்து சேமாக இருக்கும் பட்சத்தில் பவரை ஆட் பண்ணணும். எம் ப்ளஸ் என் அப்படிங்கிறது வரும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் அப்படின்னு இருந்து டிவிஷனில், அதாவது பேஸ் வந்து சேமாக இருந்து அது டிவிஷனில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ் பவர் எம் மைனஸ் என்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் பவர் இங்கே வந்து 4 இருக்குது, அதே போல் எக்ஸ் பவர் 2 இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, எக்ஸ் பவரில் வந்து ஆட் பண்ணணுமா, அப்போ 4 + 2 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 6 வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் பவர் 5 இருக்குது டிவைடட் பை எக்ஸ் பவர் 3 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 3ங்களா, ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 3 அப்படிங்கிறது 2 வரும். ஓகேங்களா? அதாவது பேஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா பவரை ஆட் பண்ணிக்கணும்.
பேஸ் வந்து சேமாக இருந்து அது டிவிஷனில் இருந்தது அப்படின்னா பவரை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 6th ஒன் எக்ஸ் பவர் எம் இருக்குது, ஹோல் பவர் n இருக்குது. ஓகேங்களா. பவருக்கு பவர் எக்ஸ் பவர் எம் ஹோல் பவர் n இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் பவரை மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் பவர் எம் இன்டூ என். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எங்கே வந்து ப்ளஸ் பண்ணணும், எங்கே மைனஸ் பண்ணணும், எங்கே மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? எக்ஸ் பவர் எம் ஹோல் பவர் n இருக்குது அப்படின்னா, அதாவது பவருக்கு பவர் இருக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸ் பவர் அந்த எம்மோட அந்த எண்ணை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ் பவர் 2 டு தி ஹோல் பவர் 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் 2 இன்டூ 3 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 6 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th ஒன்னில் எக்ஸு ஒய் ஹோல் பவர் n எக்ஸ் ஒய் ஹோல் பவர் n அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸுக்கும் அந்த n வந்து வரும், ஒய்க்கும் அந்த n வந்து வரும், உள்ளே வந்து மல்டிப்ளை ஆகிக்கும். ஓகேங்களா. அதாவது எக்ஸ் பவர் என்னன்னு வரும், ஒய் பவர் என்னன்னு வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் ஹோல் பவர் 3 இருக்குது வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 3 இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 8th ஒன் எக்ஸ் டிவைடட் பை ஒய் டு தி ஹோல் பவர் n இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் பார்த்தோம், இதே போல் இங்கே டிவிஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா அதே மாதிரி தான் எக்ஸ் பவர் n டிவைடட் பை ஒய் பவர் n இந்த மாதிரி வந்து உள்ள மல்டிப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா. அது பிரித்து எழுதும் போது ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் டு தி ஹோல் பவர் 2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் 2 டிவைடட் பை ஒய் பவர் 2 ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது 9th ரூல் வந்து பாருங்கள் எக்ஸ் பவர் மைனஸ் n அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் பவர் மைனஸில் வந்து இருக்கிறத நம்ம எப்படி எழுதணும், எக்ஸ் பவர் -1 அப்படிங்கிறத 1/x அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கோமா. ஸோ அதே போல் எக்ஸ் பவர் -n அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 1/x பவர் n வரும். ஓகேங்களா. 1/x பவர் n அந்த பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து டிவிஷனில் வந்து வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் -3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈக்குவல் டு 1/x பவர் 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அடுக்குகளின் விதிகள். ஓகேங்களா. இதுவே ரூட்டில் என்ன வந்தது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ப்ளஸ் கூடவே வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூலை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே இதுதான் வந்து ஒரு உயிராற்றல் மாதிரி. இதை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 10th எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நம்ம ரூட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் பவர் m/n இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் m/n இப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் m இன்ட்டு 1/n இப்படின்னு எழுதலாங்களா. ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் m இந்த 1/n நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிடலாம், 1/n. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/n அப்படிங்கிறது பவரில் வந்தது அப்படின்னாலே நம்ம ரூட்டில் கொண்டு போயிடணும். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் m. இப்போ நம்ம m இன்ட்டு 1/nல 1/n மட்டும் நம்ம வெளியில் கொண்டு போயிட்டோம். ஸோ அதனால் இப்படி வருது. ஸோ இது இன்னொரு மாடல் வந்து பாருங்கள். இதே வந்து எக்ஸ் பவர் m/n எக்ஸ் பவர் m இன்ட்டு 1/n எழுதிக்கிட்டு ஸோ எக்ஸ் பவர் 1/n இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்மை நம்ம வெளியில் கொண்டு போகிறோம். எம் அப்படி நம்ம வெளியில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதில் n இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸு டு தி ஹோல் பவர் m. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக உள்ள எக்ஸ் பவர் m/n அப்படிங்கிறது இது தான். ஸோ இதை நம்ம 2 மெத்தடில் நம்ம எழுதியிருக்கிறோம். எக்ஸ் பவர் 2/3 ஸோ இது எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் 3 ரூட் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான எக்ஸ்போனன்ட்ஸ், முக்கியமான அடுக்குகளோட விதிகளை நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது சில அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து பார்ப்போம். ஸோ அது இருந்ததுனாலே போதும், எந்த மாதிரியான சம்மா இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 12 ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா.
ஸோ இந்த ஃபார்முலாஸ் ப்ளஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ், அதாவது அடுக்குகளின் விதிகள், அந்த ஃபார்முலாஸோட பிடிஎஃப் வந்து கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். அதாவது டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். அதில் பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டெலிகிராம் சேனல்லேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை அந்த சேனல்லேருந்து அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் வந்து 10 வந்து கரெக்டாக விசிபிளாக தெரியும். ஸோ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃபார்முலாஸும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10, 11, 12 தெளிவாக வந்து தெரியும். ஓகேங்களா? இப்போ பாஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த வீடியோஸும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே முக்கியம். இந்த மாடல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற சம்மையை வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போர்ட் மாஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தோம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் அந்த பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். ஃபர்தராக பார்க்கக்கூடிய நம்ம சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எங்கே எடுத்தாலும் சரி, இப்போ நம்ம பார்த்த லாஸ் ப்ளஸ் இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.